ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளை, இன்று உன் அம்மா உனக்காக ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். செய்வினை கட்டுக்குள் அவிழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, இன்று உன் அம்மா என்னை நீ தவிர்த்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும். தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி போகாது என்பதை மறந்துவிடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. செய்வினை கட்டுக்குள் வாழ்க்கையை எப்பொழுதுமே இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும். எப்போது இதிலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று தெரிவதறியாமல், எதிர்பாராமல் அங்கும் இங்குமாக என் குழந்தைக்கு அத்தனையுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது அல்லவா? எப்போதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தனக்காக மாறப்போகின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கிடந்ததெல்லாமே போதும். உன் அம்மா நான் அல்லவா இப்பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். தரக்கூடிய இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீவினை சக்திகள் அத்தனையும் திரும்பி ஓட்டம் எடுக்கும். அது மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்கிவிடாது. உன் அருகில் வர வேண்டும் என்றாலே அது நிச்சயமாக உன்னை விட்டு பயந்து தள்ளி ஓடி நிற்கும். அம்மா துணை நிற்கின்ற ஓரிடத்தில் தீவினைகள் ஏதும் ஒன்றுமே செய்யாது. செய்வினை கட்டுக்குள் எப்படி உள்ளே இருந்து என் குழந்தை இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீ செய்த விஷயங்கள் தான் இந்த தீவினைகளையும் செய்வினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டுவிட்டது. அம்மா எத்தனை முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்த போதும் கூட சில விஷயங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நமக்கு என்ன வந்துவிடும் என்று சொல்லி நடந்து கொண்டதன் விளைவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது வந்ததற்கு முக்கியமான காரணம். என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்ட இந்த தருணம் வந்துவிட்டது அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, ஒரு விஷயம் என்று நினைப்போம், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போடும். இதுவெல்லாம் ஒன்றா இல்லை என்று நினைப்பாய். இருக்காவிட்டாலும் சொல்லிவிட்டும் இப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று கிடையாதல்லவா? என்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அழித்து விட்டு உன்னை வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்த இனி உனக்கு நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த உலகத்தை இனி உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையும் நினைத்து வாழப்போகின்ற இந்த தருணத்தில் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதில் பதிய வேண்டும்.
வேண்டும். செய்வினை கட்டுக்குள் படைத்த இந்த நாளில் இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாள் அல்லவா? இந்த நாளில் அம்மா மனதார யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத நிலைமையை நிச்சயமாக நான் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் செல்ல குழந்தையே, அம்மா நான் தரும்போதே அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு கையில் ஒப்படைத்து என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லாதது போனால் உன்னை சுற்றி அறியாமல் நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதில் இருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதையும் வெற்றிகள் உனக்கு உறுதி செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே அறியாத என் குழந்தை, வெள்ளந்தியான மனம், யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதனை உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் அல்லவா? உன்னுடைய மனது இப்படிதான் ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உனக்கு தான் பக்குவப்படுத்தி எதுவுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் அல்லவா? இத்தனை நாளும் இதனை நீ எல்லாவற்றையும் கடந்து நீ உன் நம்பிக்கையை ஒன்று சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்கள் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டோனோ, நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்துவிட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கை கொண்ட உன் மனதில் இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா? அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம், எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். அம்மா செய்வினை கட்டுக்குள்ளிருந்து எப்படி உன் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகின்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அமைதி கொடுக்கவில்லை. உனக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது. முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். செய்வினை ஒருவரை எளிதாக நுழைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று முதலில் நீ புரிந்து கொள். ஏதோ ஒன்று அவர்களின் மனதிற்குள் நிறைவதற்கான இடத்தை கொடுத்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அப்படி அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கான இடத்தை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை, நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒருபோதும் நன்மைப்படுத்தாது என்பது போல நீ எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று மறுத்து நான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் வருவது உனக்காகத்தான் இருந்து கொண்டிருப்பதும் உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியாக விலக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா? சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்டது. எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள முன்னே வந்திருக்கின்றாய். அப்படி என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா?
அம்மா உனக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து விட்டேன் என்றுதான் அர்த்தம். என் குழந்தையே, சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நீ நினைத்தால் இந்த தீய சக்தியை உன்னால் விரட்டியடித்துவிட முடியும். என் தங்க குழந்தையே, எப்படி என்று கேட்கின்றாயா? அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் மனதில் நேர்மறையான சிந்தனைகளையும் நம்பிக்கையையும் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாட்டத்தை அதிகப்படுத்தி உன் இல்லத்தின் பூஜை அறையில் தீபத்தை ஏற்று என் பிள்ளையை மனதார தெய்வத்தை வணங்கினால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் இருக்கவே முடியாது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும். இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். என் தங்க குழந்தையே, ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது. என் குழந்தையே, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும்.
உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா? அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அது மட்டுமல்ல, அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் என்னவென்று. வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அப்பொழுது நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும். அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என் பிள்ளையே, என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு பொழுதும் குறைந்துவிடக்கூடாது. நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது, செய்யவே செய்யாது. ஏனென்றால்
என்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும்? அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையிலேயே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று, உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று, அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. சிலர் உனக்கு செய்த துரோகத்தால் தான் இந்த அம்மாவின் உடல் இன்று கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கின்றது. துரோகம் என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அல்லவா? எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கின்றது அல்லவா? அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அதை தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று இவர்கள் செய்கின்ற விஷயங்கள், சில விஷயங்களை கண்டு மனமுடைந்து உனக்காக வந்திருக்கின்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு நீ வந்திருக்கின்றாய். அப்படி எதிர்நீச்சல் போட்டுதான் இந்த வாழ்க்கையை இப்பொழுது நீ கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் படாத அடிகளையும் மிதிகளையும் பட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுதுதான் இந்த துரோகிகளினால் மனமுடைந்து போய் மறுபடியும் பாதாளத்தில் செல்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளப் போகின்றார்கள். அப்படி ஒரு காரியத்தை தான் இன்று இந்த துரோகிகள் உனக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதனை நினைக்கும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. துரோகம் என்றால் என்ன என்பதே தெரியாத உனக்கு அடிமேல் அடி விழுந்து மீள முடியாத துயரத்தையும் கொடுத்துவிட்ட பின்பு உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கும் இந்த துரோகிகளை நினைக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனையை உடனே கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், மனித தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற செயலும் நிச்சயமாக இவர்களை இந்த பிறவியிலேயே இவர்களுக்கான தண்டனை காத்திருக்கின்றது. இவர்கள் மற்றும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருக்கும். ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கும் இருந்திருக்கும். இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும்